இப்படி ஒரு மாசான வாரம் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. இது ஹியூமன்ஸ்குள்ள நடக்கிறது இல்ல, ரெண்டு பெரிய இரும்பு படைகளுக்குள்ள நடக்கிறது. இங்க பார்த்தா ஒரு பெரிய சாமி இருக்கு. அத சாமி எறும்புகளுக்கெல்லாம் ராணி ஒரு நாள் நிறைய முட்டை கொடுத்து அதை ஒளிஞ்சிருந்து இந்த சிவப்பு எறும்பு பார்த்து அவங்க ராணி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. அதை கேட்ட தீ எறும்போட ராணி டிலே பண்ணாம அதோட படையை ஃபுல்லா திரட்டிக்கிட்டு சாமி எறும்போட பேலஸ் அட்டாக் பண்றதுக்காண்டி அனுப்பிடுது. தீ எறும்பு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வர ஃபைட்டுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துட்டு பேலஸ் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனதும் நான் ஸ்டாப்பான அட்டாக். சாமி எறும்பு சும்மா இருக்கா, அவங்களும் திருப்பி அட்டாக் பண்றாங்க. ஆனா தீ எறும்பு யூஸ் பண்ற பவர்ஃபுல்லான புல்லட் அவங்க பேலஸ்ல பெரிய ஓட்டையை கிரியேட் பண்ணிடுது. அப்பதான் நம்ம சாமி எறும்பு அவங்களோட பவர்ஃபுல்லான வெப்பனான ராக்கெட்டை வெளியெடுக்கிறாங்க. இதை பார்த்து தீ எறும்பு ஒரு பெரிய பைனாப்பிளை யூஸ் பண்ணி பேலஸோட மெயின் டோர் உடைக்க ட்ரை பண்றாங்க. நம்ம சாமி எறும்பு ராக்கெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கு. அந்த சிங்கிள் மேஸ்டிக்கை யூஸ் பண்ணி ராக்கெட்டை ஃபயர் பண்றாங்க. ராக்கெட் சுத்தி போய் ரெட் ஹேண்ட்ஸோட ஆர்மியோட நடுவுல போய் விழுந்து பிளாஸ்ட் ஆகுது. வெடிச்சா பார்த்து தீ எறும்பு கூட்டம் எல்லாமே செதறி போய் ஓடுறாங்க. ஆனா அந்த கடைசி தீக்குச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ தீ எறும்போட கமாண்டர் கோவமாகி பேலஸோட டோரை எப்படியாவது உடச்சி ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சாமி எறும்போட நண்பர் தீமஸ் என்ட்ரி கொடுக்குறான். அவனுக்கு தீக்குச்சி எங்க இருக்குன்னு ஞாபகம் இருக்கு. சாமி எறும்பு கூட்டம் ஒரு பேப்பர்ல பிளேன் செஞ்சு அல்ல தீமஸ் உட்கார வச்சு பறக்க விடுறாங்க. தீ எறும்பு கூட்டம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால நிறுத்த முடியல. பிளேன் கரெக்டா லேண்டா போகும்போது தீமஸ் விங்ஸை யூஸ் பண்ணி பறந்து தீக்குச்சியை தேடுறது காட்டுக்குள்ள. கடைசியா அந்த தீக்குச்சியை கண்டுபிடிக்கிறான். ஆனா அப்போ ஒரு சிலந்தி வந்து அதை எடுத்துட்டு தீமஸ் ஸ்பைடர் பின்னாடியே போறா. ஸ்பைடர் ஒரு பேலஸுக்குள்ள போகுது. அதுக்குள்ளே ஃபாலோ பண்ணி போறான். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா அங்கே ஒரு தவளை வந்து தீமஸ் நாக்கால கேட்ச் பண்ணிடுது. அதே நேரத்துல அந்த கோட்டை எடுத்து தவளை மேலே விழுந்துருது. அதுக்கப்புறம் தீமஸ் எட்டுக்கால் பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த எட்டுக்கால் பூச்சி போய் சாப்பாடுலாம் கொடுக்குறான். சாப்பிட்டுட்டு தீமஸ் தீப்பெட்டி வேணும்னு கேட்டு எட்டுக்கால் பூச்சி ரன் பண்ணும். அந்த தீப்பெட்டியை கொடுத்துறான். அதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா சாமி எறும்பு இருக்க இடத்துக்கு இந்த பக்கம் பார்த்தா சிவப்பு எறும்புலாம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் கோட்டை டேமேஜ் ஆகி இருக்கு. எல்லாரும் தீமஸ் காண்டி காத்திருக்காங்க. கடைசியா தீமஸ் தீப்பெட்டியோட அந்த இடத்துக்கு வர ராணி அவனை பார்த்து அப்ரிசியேட் பண்ணி உடனே எல்லாரும் தீப்பெட்டியை யூஸ் பண்ணி ராக்கெட்டை பறக்க விடுறாங்க. அது கண்ணா பின்னான்னு பறக்க அது எல்லாமே தீ எறும்பு கூட்டத்துக்கு நடுவில் வெடிச்சு ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணி தீ எறும்பு கூட்டம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி ஓடுறாங்க. அதுக்குள்ள ஃபயர் பாட்டில் வெடிச்சு தீ எல்லா இடத்துக்கும் வரும். கமாண்டர் ஒரு பக்கத்தை செதறி ஓட ஆரம்பிச்சுட்டேன். இந்த பக்கம் எப்படியோ சாமி எறும்பு கூட்டம் இந்த போர்ல ஜெயிச்சிடறாங்க. ஆனா இந்த தீ காட்டு ஃபுல்லா பரவ அப்ப பிளைட்ல இருந்து தண்ணியை அடைச்சு இந்த நெருப்பு அனுப்புறாங்க. கடைசியா சாமி எறும்பு கூட்டம்ல ஒரு சேஃபான இடத்துக்கு போறதுக்கு பிளான் போடுறாங்க. மாதிரி போர் இனிமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல இருக்கல ஹாட்டை கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நண்பர்களே, நீங்க இப்படி ஒரு மாசான வாரம் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. இது ஹியூமன்ஸ்குள்ள நடக்கிறது இல்ல, ரெண்டு பெரிய இரும்பு படைகளுக்குள்ள நடக்கிறது. இங்க பார்த்தா ஒரு பெரிய சாமி இருக்கு. அத சாமி எறும்புகளுக்கெல்லாம் ராணி ஒரு நாள் நிறைய முட்டை கொடுத்து அதை ஒளிஞ்சிருந்து இந்த சிவப்பு எறும்பு பார்த்து அவங்க ராணி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. அதை கேட்ட தீ எறும்போட ராணி டிலே பண்ணாம அதோட படையை ஃபுல்லா திரட்டிக்கிட்டு சாமி எறும்போட பேலஸ் அட்டாக் பண்றதுக்காண்டி அனுப்பிடுது. தீ எறும்பு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வர ஃபைட்டுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துட்டு பேலஸ் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனதும் நான் ஸ்டாப்பான அட்டாக். சாமி எறும்பு சும்மா இருக்கா, அவங்களும் திருப்பி அட்டாக் பண்றாங்க. ஆனா தீ எறும்பு யூஸ் பண்ற பவர்ஃபுல்லான புல்லட் அவங்க பேலஸ்ல பெரிய ஓட்டையை கிரியேட் பண்ணிடுது. அப்பதான் நம்ம சாமி எறும்பு அவங்களோட பவர்ஃபுல்லான வெப்பனான ராக்கெட்டை வெளியெடுக்கிறாங்க. இதை பார்த்து தீ எறும்பு ஒரு பெரிய பைனாப்பிளை யூஸ் பண்ணி பேலஸோட மெயின் டோர் உடைக்க ட்ரை பண்றாங்க. நம்ம சாமி எறும்பு ராக்கெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கு. அந்த சிங்கிள் மேஸ்டிக்கை யூஸ் பண்ணி ராக்கெட்டை ஃபயர் பண்றாங்க. ராக்கெட் சுத்தி போய் ரெட் ஹேண்ட்ஸோட ஆர்மியோட நடுவுல போய் விழுந்து பிளாஸ்ட் ஆகுது. வெடிச்சா பார்த்து தீ எறும்பு கூட்டம் எல்லாமே செதறி போய் ஓடுறாங்க. ஆனா அந்த கடைசி தீக்குச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ தீ எறும்போட கமாண்டர் கோவமாகி பேலஸோட டோரை எப்படியாவது உடச்சி ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சாமி எறும்போட நண்பர் தீமஸ் என்ட்ரி கொடுக்குறான். அவனுக்கு தீக்குச்சி எங்க இருக்குன்னு ஞாபகம் இருக்கு. சாமி எறும்பு கூட்டம் ஒரு பேப்பர்ல பிளேன் செஞ்சு அல்ல தீமஸ் உட்கார வச்சு பறக்க விடுறாங்க. தீ எறும்பு கூட்டம் எவ்வளவுதான் ட்ரை பண்ண